இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு மக்களே. நான் 7:45 தான் கடைக்கு உள்ளே வந்தேன். இது ஒண்ணுமே இல்லையே. ஓ இருக்குடா பீட்டா. ஆமா ஃபுல் மூன். ஓ ஃபுல் மூன். அதான் ஒண்ணுமே தெரியல. ஜிபே இருக்குல்ல இருக்கு சார். கப்பி விதவிதமா வந்துருக்கு தாத்தா. ஆமா எல்லாம் கேக்குறாங்களே. நான் வெயில் போயிட்டோம் இன்னும் ரெட்டு ஃபுல் ரெட்டு ஃபுல் ஒயிட் எல்லாம் போடலாம்னு பார்த்தேன். ஒரே தொந்தரவு பண்றாங்க. சரி அதனால அப்படியே போட்டு எனக்கு 6 பேரு சார். கொஞ்சம் லாங்கா போகணும். எவ்வளவு லாங் சார்? பொன்னேரி போகணும். ஒன்னே பிரைஸ் எதாவது மாறலையா தாத்தா? பிரைஸ் எல்லாம் வந்து ஒன்னும் மாறல. ஒன்னும் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. அதேதான். ஆமா இந்த மாப் மட்டும் ஒரு 150 ரூபா. மாப் மட்டும். மாப் எல்லாம் கிடைக்கல இப்போ. ஓ ஆமா எல்லா மாப் போயிட்டு மாப் நல்லா இருக்குல்ல இது. மத்த எல்லாம் ரெகுலர் பிரைஸ் தான். ஐசா தாத்தா பொறுக்கி போட்டுனுறாப்புல எல்லாத்தையும். வெறும் கப்பியா? ஃபுல் பிளாக். தாத்தா கடைக்கு வந்தா அள்ளி எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். பாருங்க போடுங்க சார். தாத்தா 6 போடுங்க. புல் மூணா? ஆமாயா புல் மூணியா. இங்க இருக்குது எல்லாமே புல் மூணு தாயா. எவ்வளவு இது? எவ்வளவு இது? 50. ஒண்ணுதான் போடுவியா? நான் கொண்டு வளர்த்தோம். இதுக்கு எவ்வளவு? 420. சரி 4 டீ மீன் போட்டுங்களா? 500 ரூபாய் கணக்கு பண்ணி. அவ்வளவுதான். நீங்க பாருங்க பீட்டா இங்க வர வச்சுக்கிறாரு. ஃபுல்லா பீட்டாவை தான் சுத்துது கடல. இதெல்லாம் ஃபீமேல் பீட்டாவா தாத்தா? எது? இங்க இருக்கு. ஃபுல் மூணுங்க. சாதா கிடையாது. சாதா பார்த்தேன் அந்த லுக்கு தெரியல. அதனால ஃபுல் மூணு எடுத்து வந்துட்டேன். எல்லாமே ஃபுல் மூணு தான். எல்லாமே ஃபுல் மூணு தான். நல்லா இருக்குல்ல? எல்லாமே நல்லா இருக்கும்பா. கவர்ல போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். தொட்டில விட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். சொல்லுங்க சார். இந்த பிளான்ட் வந்து இந்த மாதிரி தான் போடாதீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி செட் பண்ணி வைக்கிறா போட்டு வச்சுக்கா சொட்டி குப்பம் மாதிரி ஆயிடும். அது போயிட்டேன். நன்றி. தாத்தாக்கள்ல ஃபுட்டு கூட அவைலபிள் ஆகுது. என்ன வாங்கிக்கலாம் பாருங்க. பேக்கிங் தான் தாத்தா கிட்ட மேட்ரு. 60 ரூபா. ஃபீமேல் மேல் மேல் ஃபீமேல். அது ஃபீமேல் தான். ஆமா இது ஃபீமேல். இது மேல். 60 ரூபா. தாத்தா நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம மக்களுக்கு என்ன சொல்றது? எல்லாரும் வந்து ரொம்ப அர்ஜென்ட் போடுறாங்க. இப்ப போடுங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இல்ல. கரெக்டா திங்கள்ல இருந்து ஒரு வெள்ளி வரைக்கும் சொன்னாங்கன்னா பரவாயில்ல. ஒரு சில பேர் மீன் வாங்கி செத்து போயிட்டு இருந்தாங்களே. ஏன் தாத்தா மீன் வாங்கி செத்து போறாங்களாமா? எப்படி போடுறாங்க அவங்க? அதுதான் கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க மக்களுக்கு. விலைக்கெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. தண்ணி பூத்துல போடக்கூடாது. புட்டுங்களா அள்ளி போடக்கூடாது. அதுதான் வித்தியாசம். வேற எதுவுமே கிடையாது. புட்டுங்களா இஷ்டத்துக்கு கண்ட புட்டுங்கெல்லாம் வாங்கி அந்த இதுக்குன்னு கம்பெனி இருக்கு. என்ன இந்த பயிற்று போட்டு தீர்ந்து போய் பொரியலாம் போட்டுறாங்களே கோயில போடுற மாதிரி. அது போடுறாங்க. அதுக்கு நாட்டு மீன் சாப்பிடும். இந்த மீன் கூட சாப்பிடும். எப்படின்னா கோழி கேப் சாப்பிடும். கோழி கேப் நீங்க குளத்துல விட்டு பாருங்க. பொரி எவ்வளவு சாப்பிடும். அப்படியா? ஆமா
எல்லா மீனும் பொறி சாப்பிடுவோம். என்ன ஒண்ணு போட்டி போட்டு சாப்பிடுறது கூட சின்ன மீன் பெரிய மீனோட விடக்கூடாது. ஓ இப்போ நாங்க ஒரு கோயிலுக்கு போனேன், பார்த்தா எல்லாமே ஒரே சைஸ் ஆகுது. எல்லாமே ஒரே ஆமா, இஷ்டத்துக்கு பொறி போட்டுக்கிறாங்க. அது பாட்டு மீன் சாப்பிட்டு ஜிலேபி எல்லாம் ஜிலேபி தான். அது மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு பழகிடுவாங்க. அது பழகிட்டாங்கன்னா அது சாப்பிட்டுனே இருக்கும். ஆமா, இப்ப ஃபுட் எந்தெந்த டைம்ல கொடுக்கணும் அந்த டைம்ல அதில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி சும்மா ஜஸ்ட் கடுகு போடுற மாதிரி போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா நம்ம போய் நின்னா மீன் வரும். ஓ நிறைய போட்டு தொட்டியில சாப்பிட்ட மிச்சம் நாத்து அடிச்சிடும். அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஆமா, இல்ல தண்ணி கெட்டு போயிடும். தண்ணி கெட்டு போயிடும். தண்ணி கெட்டு போய் நாத்து அடிக்க மீன் செத்து போயிடும். ஆமா, அது வந்து கருவாடு தூள் எல்லாம் அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல அப்படியா? ஓ அதனாலதான் ஸ்மெல் வருது போல ஆமா. ஃபுட்ல. ஆமா, அதுல யாரா இது சனாகுனி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ஃபுட்ல. ஆமா, அப்பதான் நல்லா குரோத் கிடைக்கும் அது. ஓ மீனுக்கு நல்லா growth ஆமா, கிடைக்கும். அதுல நிறைய சேர்க்கறாங்கம்மா. அதனாலதான் ஃபுட்டு நல்லா சாப்பிடும். ஆமா, ஃபுட்டுனா ஒரு லிமிட், அந்த லிமிட் மீறி போடக்கூடாது. லிமிட்டை மீறி போட விடாம அது போட்டாங்கன்னா அதான் செத்து போயிடும். செத்து போயிட்டா முதல்ல 2-3 பால் சாப்பிட்டா வயிறு உப்பிச்சுன்னா நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. அதிகமா சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே ஒரு மாதிரி உப்பி அப்படியே தீனி இருக்காது, கம்முன்னு சைலண்டா போடுறோம். அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு லிமிட், அந்த லிமிட்டோட இருந்தா கரெக்டா இருக்கும். நல்லா இருக்கும். கஸ்டமர்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? கஸ்டமர் என்ன, புது தள்ளி மீனை போடாதீங்க தயவு செஞ்சு. ஃபுட்டுங்களை அள்ளி போடாதீங்க. கண்ட மீனை எதை சேர்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து போடுங்க. சில பேர் மாப்பிள்ள வந்து கோல்டு தாப்பாங்க, அது மாதிரிலாம் சேர்க்காதீங்க. அது டைகர் கடிக்கும், அது கூட எதையும் சேர்க்காதீங்க. சில மீன் சேருங்க, மாலி அந்த மாதிரி மாலி சேர்க்கலாம். மாலியெல்லாம் சேர்க்கலாம். நம்ம கிட்ட என்ன மீன் இருக்கு, கொஞ்சம் ரிவ்யூ சொல்ற முடியுமா? இது வந்து டிங்ஃபைல் பார்பல். டிங்கிள் பாபிள். நல்லா டிங்ஃபைல். டிங்ஃபைனா? ஆமா, டிங்ஃபைல் பார்பல். பாபிள். ஆமா, இது வந்து கோல்டோட போடலாம், கோழிக்காப்போட போடலாம், ஷார்க்கோட போடலாம். ஷார்க்கோட பாஸ்டா இருக்கும். ஷார்க்கோட பாஸ்டா இருக்குமா? பாஸ்டா இருக்கும். கோல்டு ஃபிஷ் எல்லாம் போட்டா சாப்பிடுறோம். சாப்பிடாது, நல்லா அது கூட ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா ஆமா, இப்ப இந்த சைஸ் போட்டீங்கன்னா இந்த சைஸ் கோல்டு போடணும். கோல்டு போடணும். ஆமா, போட்டா நல்லா இருக்கும். கோல்டு, கோழிக்காப்பு, என்ன ஷார்க்கு, இதுங்கெல்லாம் ஒத்தியமா போடலாம். ஆமா, இது வந்து பலூன் மாலி. பலூன் மாலி. இது ரேட் எவ்வளவு தாத்தா இப்போ? இது 80 ரூபா. இது 80 ரூபா சைஸ். சாதா மாலி வரலையா? காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சு. ஆமா, இனி நான் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, இது டைகர். இது டைகர். ஆமா, எல்லோ டைகர். 100 ரூபாய். இது 100 ரூபாய். இது இந்த ஆஸ்கர். டைகர் ஆஸ்கர். டைகர் ஆஸ்கர். ஆமா, இதுலயே பாருங்க, இதுல சின்னது இருக்கு பாருங்க. இது எவ்வளவு தாத்தா? இது 100 ரூபாய். இது 200 ரூபாய். இது 200 ரூபாவா? 100 ரூபாய். இது 100 ரூபாய். ஓ, பேட்டர்ன் நல்லா இருக்கும். இதோட பேட்டர்ன் வேற, இதோட பேட்டர்ன் வேற. ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே ஒண்ணுதான். வளரும் போது அந்த மாதிரி வந்துடும். ஒரே பேரண்ட்ல இதுதான். இது ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச். அப்படியே ஒரே லைனேஜா தான் கொடுத்தாரு அவரு திருப்பி பண்றாரு. ஓ, ஆமா. இதெல்லாம் எவ்வளவு தாத்தா வருது? இந்த மேல் எல்லாம் எல்லாமே ஃபுல் மூன் மேல் தான். இதெல்லாம் 50 ரூபா. 50 ரூபா தான். ஆமா, வீட்டெல்லாம் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க தாத்தா. விக்கிட்டங்க. சைஸ் அந்த மாதிரிங்க. அவங்களும் தாய்லாந்துல இருந்து வருது இல்ல. இது தாய்லாந்துல இருந்து. இது தாய்லாந்து பீஸ். இதெல்லாம் இது இங்க லோக்கல் பீட் ஆகுது. அந்த மீன் எடுத்து இங்க லோக்கல் பீட் பண்றாங்க. தாய்லாந்து மீன் எடுத்து இங்க லோக்கல் பீட் பண்றாங்க. இது வந்து மாஃப். இது எல்லோ மாஃப், ஒயிட் மாஃப். எல்லோ மாஃப், ஒயிட் மாஃப். ஆமா, 150 ரூபா அப்படியே. ஆமா, இது வந்து அப்படியே 10 மீன் ஏஞ்சல் 100 ரூபாய். இது 10 மீனா? ஆமா, இது ஃபீமேல் போயிட்டு அப்படியே 100 ரூபாய். ஃபுல் மூணு. எத்தனை இருக்கும் தாத்தா? 5 இருக்கும். 5 6. ஆமா, ராம் எவ்வளவு? இது 150 ரூபா சார். ஜெர்மன் ராம். இது வளர்ந்தாதான் கலர் வரும். இல்ல, இது ஜெர்மன் ராம். இது ஒண்ணுதான் ஜெர்மன் ராம், மத்தெல்லாம் நார்மல் தானே. அது மேல் சார். அது வளர்ந்தாதான் சிலதெல்லாம் கலர் வரும். எவ்வளவு? 150 ரூபா. இது 2 கிடைச்சா கொடுத்துறீங்களா? இருக்கா தனியா வச்சுக்கீங்க? இல்ல, எல்லாம் காலி. எல்லாமே காலி. என்ன இது எடுத்துக்கலாம். ஆனா இது ரொம்ப குட்டி, கொஞ்சம் டைம் எடுக்கும் வளர. ஆமா, நல்லா இருக்கும். கலர் நல்லா இருக்கும் வளர்ந்துச்சா. இது வந்து ஜெர்மன் ராம். இது பாருங்க சார், கை வச்சிருக்காருல. ஆமா, இது ராம். இது ராம். ஆமா, ராம் ரைஸ். இது வந்து மிக்கி மவுஸ் எப்பவுமே இருக்கிறதான். எப்பவுமே ரெகுலர். இது ஆமா, சூப்பரா இருக்கும். இது வந்து பிளாட்டி. ஆமா, ரெட் பிளாட்டி. இது வந்து பிளாக் கப்பீஸ். ஆமா, 2 பேரு 120 ரூபா. 120 ரூபா. ஆமா, இது 10 மீன் 100 ரூபாய் கப்பீஸ். ஓகே, சூப்பர். இதுவும் 100 ரூபாய் தான். இதெல்லாம் லைனடு. இன்னும் வேற எதுவும் இல்லையா? எனக்கு இதே வேற 4 கொடுங்க. ஆனா வேற கொடுங்க.
இல்ல சார் காலி ஆயிடுச்சு சார். ஏன்னா இதுல ஒரு வீக் கொஞ்சம் இதுவா இருக்கு, வீக்கா இருக்கு. அதையாவது ரிப்ளேஸ் பண்ண முடியும்னா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். டர்ராப்புல தாத்தா நான் உங்களுக்காக இன்னொரு ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க. அது இருந்தா இருக்குதோ இல்லையோ தெரியாது எனக்கு. ஒன்னு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாரு. சரி போடுங்க. ஆமா, ஏன்னா அது ஏன்னா நான் ரொம்ப நாளா வச்சிருக்கிறதா நமக்கு பார்க்கும்போது சொல்றேன். இல்ல இல்ல தெரியாது. நாளைக்கு கன்ஃபார்மா வருதுங்க. பெரிய சைஸ் வருதுங்க, எக்லோட வரும். நமக்கு அவ்வளவு இப்போ விஷயம் நான் இதெல்லாம் வச்சிருந்தேன். நான் இப்போ என் பெரிய டேங்க்ல இருக்க மான்ஸ்டர் பீஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிளான்ட் டேங்கா மாத்தலான்றதுனால சின்ன சின்ன பீசஸா வாங்கிட்டு இருக்கேன். மாத்துங்க நல்லா இருக்கும். சின்ன சின்ன மீனா போடுங்க. அதனாலதான் கொஞ்சம் அக்ரெசிவ் கம்மியா இருக்கிற மாத்த போறேன். ஐயா பாத்துங்க. ஓகேண்ணா. இதுதான் மேல் சொன்னீங்களா, இன்னும் மேல் இருக்கு, கலர் திரும்பல. சரி ஓகே போடுங்க. இதுல இருக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற வரைக்கும். ஆமா, நான் ஒரு மீன் 2 மீன்லாம் பார்க்க மாட்டேங்க. அதெல்லாம் கஸ்டமர் கேக்குறாங்களா, அதான் அது என்ன ஒரு மீன் போது வந்து எல்லாம் பார்க்க கூடாது. இருக்கிறத நம்ம கொடுத்துருங்க. நன்றிமா. இதுல மொத்தம் எத்தனை இருக்கு? 10 இருக்கு சார். அது 10 இருக்கு. 10 இருக்கா? ஆமா, 10 மீன் இருக்குப்பா. இன்னும் ஒரே ஒரு கோல்டு ஆட் பண்ணி கொடுத்துருங்க. 11 fish வேணும். இல்லீங்களே, காலி ஆயிடுச்சு. இதான் இருக்கே. ஆமா, உங்களுக்கு 11 கோல்டு வருமா மொத்தமா? இது உள்ள ஒரு பிளாக் அலாங் வித் 11 இல்ல 10 கோல்டு ஒரு பிளாக் வேணுமா சார்? எப்படி இருந்தாலும் போட்டு தராப்புல. ஆமா, அவங்க தாங்க நம்ம முக்கியம். நம்ம அவங்க கேட்டு இல்ல சார் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. கழிச்சிட்டு வேண்டாம், 2 கவர் கழிச்சுனா அவருக்கு சரி பண்ணி நம்ம கொடுக்க போறோம். எனக்கு அப்படியே ஒரு ஃபுல் தின் கவர் கிடைக்குமா? ஃபுல் தின் கவர் ஒண்ணே ஒண்ணு. தரேன். தண்ணி எல்லாம் பழைய தண்ணி தான் இல்ல தாத்தா இதெல்லாம்? ஆமா, நேத்து குடிச்ச தண்ணி சுட்டா விடுவேன். விட்டாதான் பபுள்ஸ் அடிக்காது. இல்ல பபுள்ஸ் வச்சிரும். ஆமா, 1 2 3 4 5 6 7 8 தூரமா எடுத்துட்டு போறேன். அதுக்கு பேக் பண்ணிட்டு 10 ஒரு பிளாக். ஓகே, 10 மீன் பிளாக் கேக்குறாருங்க அவரு. ஓகே. ஆமா, நாளை காலைல வரைக்கும் இருக்கும் சார். நாளைக்கு காலையில வரைக்கும் தாங்கம்மா. ஆனா இப்படி இருக்க கூடாது, நாளை காலைல வரைக்கும் இருக்கும். படுக்க வச்சிடணும். ஆமா, வாங்கி போற மீன்லாம் படுக்க வச்சு எடுத்துன்னு போயிடணும். லாங்கா போனா 10 பேர் இப்படி நிக்கிறதோட இப்படி நின்னாங்கன்னா நினைப்பாங்க. ஆமா சரி. அதுக்குதான் விடோஸ் இருக்கா உங்ககிட்ட? விடோஸ் இருக்கா? எல்லாம் காலி. எத்தனை விடோ வேணும்? எனக்கு அதுவும் ஒரு 10 மீன் வேணும். இல்ல காலி, நாளை காலைல தான். தேடுன்னு தேடுறாரு, எல்லாம் காலி. 8 மணிக்கு ஈவினிங் நைட்டு. இது கரெக்டா 8 மணிக்கு எத்தனைக்கிறேன். 8 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு மீன் கூட கிடைக்காது. எல்லா மீனும் காலி ஆயிடும். அதனால சீக்கிரமா வந்து மீன் வாங்கிக்கோங்க. அதனால வாங்கணும். தாத்தா ரொம்ப பிஸியா சுத்தினுக்குறப்பல. பட் ஆனா எல்லா மீனும் நல்லா தான் இருக்கு. சீக்கிரமா கிராப் பண்ணோம்னா சீக்கிரமா வாங்கிக்கோங்க. தேவையான எல்லா மீனுமே வச்சிருக்காங்க. சரி சார், ஆப்டிங் தான் சார் இருக்கு. சரி, அது போதும் சார். அது போதும். நீங்க ஃபுல் டில் கவர் கேட்டீங்களா? இது போதும், நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க, எனக்கு இப்போதைக்கு ஆட்டோ ஏறுற வரைக்கும் போதும். பேக்கிங்கோட போட்டு. தேங்க்யூ. எவ்வளவு சார் இதுக்கு? சார் 120. சரி தாத்தா, நான் கிளம்பட்டுமா? எல்லாருக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. அவங்க சொல்ல தேவை, அவங்க நல்லா பண்றாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க, மக்கள் சொல்லிட்டாங்க. அது உங்களை பத்தி அதிகமா சொல்றாங்க, என்கிட்ட இங்க சொல்றாங்க. ஓகே மக்களே, வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறோம்.
தாத்தாக்கள்ல ரொம்ப பிஸியா இருக்கிறப்ப நன்றி அடுத்த வாரம் புது மீனோட சந்திக்கும் வரை எங்களோட விடுபெறுவது இமான் பிளாக். புதுசா வெரைட்டிஸ் போடுறேன். அப்போ என்ன பண்றேன், புது red carpet எல்லாம் போடுறேன். தாத்தா போடுறாரு. red carpet எல்லாம் போடுறேன். ஆமா, இனிமேல் டெம்பரரி குறையுதுல. ஆமா ஆமா, இனிமேல் ஃபுல் ரேட்டு எல்லாம் போடுறேன். எல்லாம் போடுறீங்க. கேட்டுனேங்கிறாங்க எல்லாரும். கேட்டுனேங்கிறாங்க. ஆமா, நீங்களும் விடுற மாதிரி இல்ல. ஆமா, அவங்க கிட்டாங்க. ஆமா, ஆனா நிறைய குட்டீஸ் வராங்க பாருங்க, ஏகப்பட்ட குட்டீஸ். இதம்மா ஆஸ்கர்மா, இது பாருங்க, இதுதான் இது. தாத்தா விடுற மாதிரி இல்ல போல.